தங்கம் வாங்கின காசுக்கு அப்போவே இந்த வெள்ளியை வாங்கியிருக்கலாமேன்னு இப்போ நான் வருத்தப்படுறேங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கலாங்களா? இந்த வெள்ளி பாரை என் பையன் பர்த்டேக்கு ஏப்ரல் மாதம் வாங்கினேங்க. இது ஒரு 100 கிராம் வெயிட் வரும். இது அவன் பர்த்டேக்கு ப்ரெசென்ட் பண்ணது. நீங்கள் கடையில் இந்த மாதிரி பாரா கேட்டிங்கன்னா கூட தருவாங்க. இதுக்கு வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டா போதும். மற்றபடி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் வராது. இது லோக்கல் ஷாப்பில் வாங்கினதுங்க. தங்கமாக வாங்கியிருந்தா எவ்வளோ காசு நான் மீதி பண்ணியிருப்பேன், இதே வெள்ளியாக வாங்கினதுனால நான் எவ்வளோ காசு மீதி பண்ணியிருப்பேன் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவில் இதில் பார்க்கலாங்க. வாங்க கால்குலேஷன் பார்த்துடலாம். ஏப்ரல் மாதம் ஒரு கிராம் கோல்டு நான் வாங்கியிருந்தேன்னா என்ன ரேட் வந்திருக்குன்னா 8,980 ரூபா வந்திருக்கும். இதே இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா 11,500 ஒரு கிராம் விற்கிது. இப்போது 11,500லேருந்து அன்றைக்கி ரேட்டு 8,980 லெஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2,520 தான். ராபர்ட் கியோசாகி என்ன சொல்கிறாருன்னா 1,45,000லேருந்து 7,25,000 வரைக்கும் 1 கிலோ வெள்ளி போகும்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியலை. வாங்க பார்க்கலாம். ஏப்ரல் 2025 1 கிராம் சில்வர் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 98 ரூபாய்க்கு விற்றுதுங்க. இதே 100 கிராம் அன்றைக்கி ரேட்டில் 9,800 வாங்கினேன். இன்றைக்கி ரேட்டு சில்வர் என்ன போகுதுன்னா 100 கிராம் 19,000 ரூபா. 1 கிராம் பார்த்திங்கன்னா 190 போகுது. 19,000லேருந்து 9,800 லெஸ் பண்ணால் 9,200 ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,200. இதே இந்த பாரை நான் இப்போ கொண்டு போய் சேல் பண்ணனா கூட 4 to 5% தான் லெஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் 10% வச்சா கூட 10 ரூபா கழிச்சா கூட 18,000க்கு இன்றைக்கி நான் விற்க முடியும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வரோட விலை பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. இப்போதைக்கு இது ப்ராஃபிட்டாக தான் எனக்கு தோணுது. இவர் தாங்க இந்த ராபர்ட் கியோசாகி. இவர் சொல்கிறது ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வெள்ளியை பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ்க்காகவும் சேவிங்ஸ்க்காக மட்டும் வாங்குறது இல்லைங்க. நிறைய பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு இந்த சில்வர் தேவைப்படுது. அது நிறைய இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா சோலார் பேனலில், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, ஈவி குறிப்பாக இப்போ ஈவிக்கு நிறைய வெஹிக்கிள்ஸை சப்ளை இருக்கிறதுனால வெள்ளியோட டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் கூட வெள்ளியோட விலை ஏறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா மைன்ஸ் நிறைய க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வெள்ளி அதிகமாக எந்த நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா மைன்ஸ்லேருந்து எடுக்கிறாங்கன்னா மெக்சிகோ தான். மெக்சிகோலேயும் நிறைய மைன்ஸ் இப்போது க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் கூட சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால டிமாண்ட் இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால கூட இந்த வெள்ளியோட விலை அதிகமாக இருக்கலாம். இப்போது நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா காயின்ஸோ பாரோ கேட்டால் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் புக் பண்ணால் கூட 10 நாள் ஆகும், தீபாவளி கழித்து தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த நிலமை எங்கள் ஊரில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. வாங்குறதுக்கு மக்கள் இருந்தாலும் இப்போ பொருள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் ஃப்யூச்சரில் அது விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வெள்ளி ரொம்ப வாலட்டைல் அதிகம்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஒரு பீக்கில் போயிட்டு திடீர்னு கீழே வரும்னு சொல்கிறாங்க. நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் என்ன பண்ணுறோம்னு நினைப்போன்னா சேர்த்து வைக்கணும், அவ்வளோதான். எதிர்காலத்தில் ஏதோ ஒரு அவசர தேவைக்கு வரும் பொழுது நமக்கு அது பயன்படுன்றதுனால சேர்த்து வைக்கிறோம். இது விலை ஏறுறதை பற்றி கவலைப்பட வேணாம். ஒரு பொருளாக தங்கத்தை நம்ம எப்படி சேர்க்குறோமோ அதே மாதிரி இதை வெள்ளியை சேர்த்தா ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். 1 கிராம் தங்கத்தை கூட வாங்க முடியாத சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். அதுக்கு பதிலாக இந்த வெள்ளியை வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.